தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற திருமுறை 7ஆம் திருமுறையிலே உள்ள 72வது பதிகம் திருவலம்புரம் என்ற தலத்திலே பாடப்பெற்றது. இது வலம்புரம் என்ற பெயர் எதற்கு வந்தது அப்படின்னா, காவிரி நதிக்கு வலப்பக்கத்திலே இருக்கின்ற வலப்புறத்திலே காணப்படுவதால் இது வலம்புரம் என்று பெயரிடப்பட்டது அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுகின்றார்கள். இங்கே இருக்கின்ற கருவறையில இருக்கின்ற லிங்க திருமேனி அதனுடைய உச்சி பகுதியில ஒரு பள்ளம் இருக்கான். அதனால ஒரு கை நுழையக்கூடிய அளவுக்கு பள்ளம் இருக்கு. அதை வைத்து அந்த தலத்துக்கு மேல பெரும்பள்ளம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. இப்போதைக்கு அதை வலம்புறம்னு சொல்றதை விட மேல பெரும்பள்ளம்னு தான் அழைக்கிறார்கள். அந்த கருவறையில இருக்கிற லிங்க திருமேனிக்கு அப்படி இருக்கிறதுனால அப்படி இந்த மாதிரி பேரு என்று கூறுகிறார்கள். இன்னும் அந்த பள்ளம் இருப்பதனால சுவாமிக்கு அபிஷேகம் கிடையாது. அது மணலால் ஆன லிங்கம் வேற, அதனால அபிஷேகம் கிடையாது, புருகு சாத்துவார்கள். அந்த அதற்கு அபிஷேகம் இல்லாமல் தான் அந்த லிங்க திருமேனிக்கு வழிபாடு எல்லாம் வரும். அந்த இடத்திலே இவர் பாடியது, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியது. சுவாமி என்ன சொல்றாருன்னா, 4 வரிதான். அப்படி சின்ன சின்ன பாடாதானே இருக்கு அப்படின்னு நினைச்சாலும் அதுக்குள்ள இருக்கு பாருங்களேன். ஒரு அது ஊர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிதுன்னு சொன்ன மாதிரி சின்ன சின்ன பாட்டு, ஆனா எவ்வளவு ஆழமான கருத்து அப்படின்னு தோணுது. இனிமையான கருத்து வேற. அப்படி ஒரு அருமையா இனிமையா இருக்கக்கூடிய கருத்துகள். சுவாமி எனக்கு புகழ், அவர் தான் எனக்கு புகலிடம் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன், புரிந்து கொண்டேன். அதுவும் ஒரு சின்னதாவது ஒரு புகலிடமாக எனக்கு சுவாமி தருவாரு அப்படிங்கிறத நான் புரிந்து கொண்டேன். அவர் எங்க இருக்காரு, எனக்கு புகலிடமாக இருக்கக்கூடிய இறைவன் எங்க எழுந்தருள் இருக்காரு அப்படின்னா, பனை மரங்கள் நிறைய வளர்ந்திருக்கு. அதுல இருக்கிற பழங்கள் உதிர்கின்றன. அது உதிர்கின்றது எந்த இடம்? கடற்கரை. இப்ப பனைமரம் கடற்கரை பகுதிகளில் தானே நிறைய வளரும். அந்த கடற்கரை ஓரத்துல நிறைய பனை மரங்கள் இருக்கு. அதுல இருந்து பழங்கள் எல்லாம் உதிர்ந்து கிடக்கு கடற்கரை கிட்ட. எனக்கு மட்டும் இனியவன் இல்லப்பா, எல்லாருக்கும் இனியவன். எனக்கு, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள் எல்லாருக்குமே அவர் தான் இனியவர். அவர் இனியவர் இப்ப மட்டுமா இல்ல, 7 பிறப்புக்கும் அவர் இனியவராக இருப்பார். என் மனதுக்கு இனியவராக இருக்கின்றார். அப்பேற்பட்டவர் இருக்கின்ற இடம் வலம்புறம் என்கின்றார். அந்த கடைசி வரியில எல்லா பாடல்களையும் அவர் இப்படி வைக்கிறார். 10 பாடல்களையும் எப்படின்னா, அப்பேற்பட்ட பெருமான் இருக்கும் இடம் வலம்புறம். இடம் அப்படிங்கிறது அந்த அந்த தலத்தை இடம் என்று குறிப்பிடுவோம் இல்லையா, அது ஒரு பொருள். இன்னொரு பொருள் ஒரு இடம்ங்கிற சொல்லுக்கு இன்னொரு பொருள் இடது பக்கம்ங்கிற பொருள் இல்லையா. வலம் அப்படின்னு அடுத்தாக்குல வர்றதுனால அந்த இதுல இந்த வரியில இடம் 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 அப்படின்னே சொல்லி எல்லா பாட்டிலையும் வைக்காரு. ஒரு முரண் தொடை மாதிரி ஒரு அழகியலுக்காக அவர் இருக்கும் இடம் வலம்புறம், இடம் வலம்புறம் அப்படின்னு அழகா எல்லா பாட்டிலையும் வைக்கிறார். முதல் பாடலை பார்ப்போம். எனக்கினி திணைத்தனை புகலிடம் அறிந்தேன். சின்னதாவது ஒரு இடம் கிடைச்சுங்கிறத அறிந்து கொண்டேன். பனைக்கனி பழம்படும் பறவையின் கரை மேல், பறவை கடல், பறவையின் கரை மேல் எனக்கு இனியவன், நமக்கு இனியவன், எழுமையும் மனக்கு இனியவன், தனது இடம் வலம்புறமே. மனசுக்கு இனிமையானவன் அவன். அப்படிப்பட்ட பெருமையுடைய அவன் இருக்கின்ற இடம் வலம்புறம் என்று அந்த முரண் தொடை தோன்ற முதல் பாடலை அமைக்கின்றார். இந்த முரண் தொடைய பதிகம் பூரா நம்ம பார்க்கலாம். அவன் எவ்வளவு பெருமை வாய்ந்தவன் அப்படின்னா, மிகப்பெரிய முப்புறங்கள் இருக்கே, அந்த முப்புறங்களை எரிப்பதற்காக வில்லை வளைத்தவன். வில்ல வளைக்க மட்டும்தான் செய்தாரு இல்லையா, அதனால வளைத்த வில்லை உடையவன் அவன்.
அவன் என்ன அணிந்திருக்கின்றான்? மரவுரி அணிந்திருக்கின்றான். இறைவன் மரவுரி அணிந்த செய்தியை இந்த பாடல் நமக்கு தருகிறது. மரவுரி அணிந்திருக்கின்றான், புலித்தோலை அணிந்திருக்கின்றான். புலித்தோலை அரைக்க சித்துன்னு அதுல பாடுவார் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் ஞாபகப்படுத்துவார். புலித்தோலை அணிந்திருக்கின்றார், இடுப்பிலே அதை இறுக கட்டி இருக்கின்றார். பாம்போட தோலும் அவர் மேல் பொருந்தி இருக்கின்றது என்று கூறுகின்றார். பாம்பின் தோலும் அவர் மேல் பொருந்தி இருக்கின்றது. பலி தேர்வது அவருக்கு மிகவும் பிடித்த ஒன்று. அவன் பலி தேர்ந்து உண்கின்றவன். இரவு நேரத்திலே எரிகின்ற தீயின் ஆடக்கூடிய, அதுவும் சும்மா இல்ல, மனசுக்கு விருப்பமாக மகிழ்ந்து ஆடக்கூடியவன் அவன். அப்பேற்பட்ட பெருமையுடைய இறைவன் இருக்கின்ற இடம் வலம்புறம் என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். புறம் அவை எரிதர வளைந்த வில்லினன். நவன் அப்படின்னு அதை பிரிக்கணும்னு உரையாசிரியர் கூறுகின்றார். வில்லினன் நவன் பிரிச்சிடாதீங்க. வில்லினன் நவன். நவன்னா புதுமையானவன். இறைவன் உண்மை பழம்பொருட்கும் உண்மை பழம்பொருள், பின்னை புதுமைக்கும் வேர்த்தும பெற்றியன் இல்லையா? ஆக எல்லா புதுமைக்கும் மேல புதிதானவன் அவன். அவனை நவன் என்ற சொல்லினால் அழைக்கின்றார், புதுமையானவன் என்பதற்காக. புறம் அவை எரிதர வளைந்த வில்லினன் நவன். மரவுரி புலியதழ் அறமிசை அரைமிசை மருவினான். அறவுரி நிறந்து அயல் இறந்து உண விரும்பி நின்ற. சுற்றுப்புறங்களில் எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு பலிதேர்ந்து உண்பதற்கு ரொம்ப விருப்பம் அவருக்கு. நின்று இரவு எரியாடி, இரவு நேரத்திலே நெருப்பின் மீது ஆடுகின்றவர். எரியாடி தன் இடம் வலம்புறமே என்று இங்கே கூறுகின்றார். அந்த அவருக்கு இதை பெயர் சொல் என்று உரையாசிரியர் கூறுகின்றார். இந்த இதுல சொல்லுவார் இல்லையா, பித்தா, அது அவரை அழைக்கின்ற சொல், விழிச்சொல் பித்தா. அடுத்து இறைவனுடைய பெயர், அதாவது நீ பிறையை சூடிக்கொண்டாய் அப்படிங்கிற இதுல இல்ல, பிறை சூடி, நீ பிறையை சூடி இருக்கின்றவன், அந்த பிறை சூடிங்கிறது பெயர். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா அப்படின்னு. அதாவது இப்போ பொய் சொல்றவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்? பொய் சொல்லி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி இவர் பிறை சூடி. இங்க அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்னா, அறவுரி நிறந்து அயல் இறந்து ஊன விரும்பி. இப்போ நான் பழைய கால பழக்க வழக்கங்களை விட்டு என்னால வெளியில வர முடியல, ஏன்னா நான் ஒரு பழமை விரும்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இங்கே இவர் இறந்து உண விரும்பி. அது மட்டும் இல்ல, அடுத்தது நின்ற இரவு எரியாடி, இரவு நேரத்திலே எரியிலே ஆடுகின்றவன். இந்த ரெண்டும் அவருடைய பெயராக, பெயர் சொல்லாக இங்கே அமைத்து தருகின்றார். திரும்ப பாடலை சொல்லுகின்றேன். புறம் அவை எரிதர வளைந்த வில்லின் நவன். மரவுரி புலியதழ் அரைமிசை மருவினன். அறவுரி நிறந்து அயல் இறந்துண விரும்பி. நின்று இரவு எரியாடி தன் இடம் வலம்புறமே என்று இரண்டாவது பாடல் கூறுகிறது. அடுத்து மூன்றாவது பாடலிலும் அவருடைய தோற்ற பொலிவைத்தான் நமக்கு விளக்குகின்றார். இறைவன் நீற்றினை அணிந்த மேனியனாக இருக்கின்றார். அவன் மேனியிலே திருநீரு சன்னித்த மேனியன் தானே சொல்லுவாங்க, அதே மாதிரி நீர் அணிந்தவனாக இருக்கின்றார். அந்த அவர் கழுத்தை சுத்தி அவர் உடலிலே சுத்தி கொண்டிருக்கின்ற பாம்பு, அதெல்லாம் கோபத்தி இழப்பார்க்க நெருப்பு உமிழ்கின்ற கண்களை உடைய பாம்புகளை அணிந்தவர். அப்படி அந்த அவர் கையில இருக்கிற மழு கூறிடக்கூடியது, அப்படியே ஒரே வெட்டுனா கூறா பெயரக்கூடியது. அப்படிப்பட்ட கொடுமையான கொடுந்தொழில் செய்யக்கூடிய மழுவினை கையிலே ஏந்தி இருக்கின்றவர். அவ்வளவு வீரமும் வலிமையும் உடையவர் அவர். அவருடைய திருமுடியிலே கங்கையாற்றை அணிந்திருக்கின்றார். இந்த ஒளி வீசுகின்ற அவருடைய சடாமுடி இருக்கே, அதுல அந்த சடாமுடி ஒளி வீசுது. அதை நெருப்புக்கு ஓமையாக கூறுகின்றார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இறைவனுடைய தலை, அதுல இருக்கின்ற
திருமுடி, அதுல இருக்கின்ற ஜடாமுடி அது நெருப்பு எரிகிற மாதிரி இருக்கான். ஒளி வீசுவது சிவந்த நிறத்தோடு இருப்பது, அதனால அது இவருக்கு நெருப்பு மாதிரி தெரிஞ்சான். அப்படி நெருப்பாக இருக்கின்ற சடையை உடையவன் அவன். ஆஹ் இளம் விட இருக்க நந்தி, அதை தன்னுடைய கொடியிலே கொண்டிருப்பவன் இறைவன். இங்கே அணி என்ற சொல்லுக்கு கொடி என்ற பொருள். ஏறு அணி, ஏற்றினை தன்னுடைய கொடியிலே உடையவன் அடிகள். அவன் இருக்கின்ற இடம் இந்த வலம்புறம் என்று கூறுகின்றார். மூன்றாவது பாடலை பார்ப்போம். நீரணி மேனியன், நெருப்பு உமிழ் அரவினன், கூரணி கொடுமழு ஏந்தியோர் கையினன், ஆரணி அவிர்சடை அழல் வளர் மழலை வெள் ஏறு அணி அடிகள் தம் இடம் வலம்புறமே என்று கூறுகின்றார். இந்த அடுத்த 4வது பாடல்ல என்ன விளக்கம் தருகின்றார் என்றால், அவர் அந்த ஊர் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னா, நிறைய மலர்கள் எல்லாம் மலர்ந்திருக்கு. எப்பவுமே நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, மலர்கள் நிறைய இருக்கு அப்படின்னாலே அங்கே நீர்வளம் நிலவளம் எல்லாம் இருக்கு, செழிப்பு இருக்கு அப்படிங்கிறது. இங்க நிறைய மலர்கள் இருக்கு. அந்த மலர்கள்ல தேன் நிறைஞ்சிருக்கு அப்படின்னா அது எல்லாமே நல்ல செழிப்பான நிலத்திலே வளர்ந்த மலர்கள். அப்படி மலர்ந்திருக்கின்ற மலர்கள்ல தேன் அருந்துவதற்காக வண்டுகள் அங்க அப்படி நெருங்கி காணப்படுதா. சும்மா 1-2 வரல, ஏகப்பட்ட மலர் இருக்கிறதுனால ஏகப்பட்ட வண்டுகள் நெருங்கி வருதான். அப்படி இருக்கின்ற இடத்திலே இது மலர்களுடைய சோலையை பற்றி சொல்லிட்டார். அதுக்கு அடுத்தாக்குல குளிர்ச்சி மிகுந்த இளமையான தென்னை மரங்கள், கடலும் கடல் சார்ந்த இடத்துல தானே நிறைய தென்னை மரமும் பனை மரமும் இருக்கும். தென்னை மரங்கள் பனை மரங்கள் இதெல்லாம் இருக்கு அங்க. அந்த நிறைய விளைச்சலை தரக்கூடிய தென்னை மரங்களும் பனை மரங்களும் அங்கே இருக்கின்றன. அப்படிப்பட்ட அது அந்த இடத்துக்கு தேவர்கள் எல்லாம் தங்கி இருக்கின்றார்களாம். தேவர்கள் தங்கி இருக்கின்றார்கள். இது எதுக்கு தங்கி இருக்கின்றார்கள் அப்படின்னா, ஒரு நுணுக்கம் இருக்கும் அதுல. அவர் தங்கும் இடம் அப்படின்னு ஏன் சொன்னாருன்னா, அவரால அங்க அவங்களால உடனே வணங்க முடியலையா. ஏன்னா அவர்களுக்கு அதற்கான தகுதி இல்லையா. அப்படி தகுதி இல்லாத காரணத்தினால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்னா, அங்க தங்கி இருக்காங்களா, சரி தகுதியை வளர்த்துக்கிறோம், முதல்ல இங்க தங்கி இங்க இருந்து தகுதியை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இறைவனை வணங்குவோன்னு தேவர்கள் தங்கி இருக்காங்களாம். அப்படிப்பட்ட இடமாகிய இது பெரிய கடற்கரை உடையதாக இருக்கின்றது. அங்க எங்களுடைய தலைவராகிய இறைவன் இருக்கின்றான் அந்த இடத்திலே என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். கொங்கனை சுரும்பு உண நெருங்கிய, கொங்கு அப்படின்னா தேன், தேனெல்லாம் இருக்கு, மலர்கள்ல தேன் இருக்கு. அதை சுரும்பு இன வண்டுகள் நெருங்கி அருந்துகின்றன. கொங்கனை சுரும்பு உண நெருங்கிய, குளிர் இளம் தெங்கொடு பனை பழம் படும் இடம், தேவர்கள் தங்கிடும் இடம். அந்த இடம் எப்படி, குளிர்ச்சியான சோலை இருக்கு, குளிர்ச்சியான தென்னை மரம் இருக்கு, பனைமரம் இருக்கு. அந்த தேவர்கள் தங்கிடும் இடம். தடம் கடிற்று கடற்திரை உடை தர, அழகான பெரிய கடற்கரை, அதுல அலைகள் எல்லாம் மோதுது. அப்படிப்பட்ட அழகான இடம். அந்த இடத்துலதான் எங்களுடைய அடிகள் இருக்கின்றார். கடல் திரை புடை தர எங்களது அடிகள் நல்ல இடம் வலம்புறமே என்று அந்த இடத்தின் சிறப்பையும் செழிப்பையும் இந்த 4வது பாடல் மூலம் நமக்கு விளக்குகின்றார். அடுத்த 5வது பாடலில் என்ன கூறுகின்றார் என்றால், சுவாமி கையில என்னெல்லாம் வச்சிருக்காரு அப்படிங்கிறத விளக்குகின்றார். அவர் கையில கொடுமையான மழுவினை கையிலே ஏந்தி இருக்கின்றார். அந்த விரகன் என்ற சொல்லுக்கு திறமை உள்ளவன் அப்படின்னு பெயர். அதை எடுக்கக்கூடிய திறமை அவனுக்கு இருக்கு. அப்புறம் கொல்லுதலை செய்யக்கூடிய வில்லை கையிலே உடையவன். அந்த வில்லை கையிலே உடையவன் அவன் முன்னால நம்ம மதில் அப்படின்னா அது பெருசா தான் இருக்கும் இல்லையா, அது பாதுகாப்புக்காக உள்ளது. நெட்டு மதில், அந்த நெடுமதில் இவர் முன்னால ரொம்ப சின்னதா போச்சான். சின்னதுன்னா அதனுடைய தோற்றத்தில் அல்ல, அதனுடைய கால எல்லையில். எப்பவுமே
ஒவ்வொரு ஒவ்வொரு பொருளுக்கும், ஒவ்வொரு மனிதருக்கும், ஒவ்வொரு எல்லாவற்றிற்குமே கால எல்லைன்னு ஒண்ணு உண்டு இல்லையா? எல்லாமே தோன்றி நின்று அழிகின்ற தன்மையை உடையன. அப்படித்தானே? ஆஹ் இது மாப்பாடிட்டு சொன்ன மாதிரி ஆஹ் தோற்றமும் ஈரும் உள்ளதன் பாலே கிடத்தலின். அதாவது ஒரு பொருள் இப்ப இருக்கு, அதை தொட முடியுது, என்னால அனுபவிக்க முடியுது அப்படின்னா அதுக்கு ஒரு நேரத்துல தோற்றம்னு இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் அது இல்லாம போறதுங்கிற ஒரு நேரம் இருந்திருக்கணும் அப்படிங்கறத சொல்லுவாரு சிவஞான மாபாடியத்துல. அதே கருத்துதான் இங்க சொல்றாரு. இந்த முப்புறங்கள் நம்மோட ஒத்து நோக்கும் பொழுது ரொம்ப காலம் வாழ்ந்தவர்கள். அப்ப நம்ம அது ரொம்ப காலம் வாழ்ந்த பெரிய பெருமை உடையதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவனோட பார்க்கும்போது ரொம்ப காலத்தால இது ரொம்ப சிறுமைப்பட்டது இல்லையா? அதனால நம்ம பெரிய பெரிய மதில்களாக இருந்தாலும் இறைவன் முன்னாலே சிறியது அவை, அவை சிறியன அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட இறைவன் அந்த நெடிய மதில்கள் அவன் முன்னால சின்னதா இருக்கு. அவர் அதை பொட்டி பொட்டியா ஆக்கிட்டாரு. அந்த இடம் வலம்புறம் கடற்கரை இருக்க, அதுல மணிகள், மாணிக்கங்கள், முத்து, பவளம் அதெல்லாம் சும்மா அஞ்சாறு இல்ல, அப்படி ஏகப்பட்டது சுமந்து கொண்டு தள்ளுதான் அலை. அவ்வளவு அலை மணல்ல சேருது. சேருகின்ற இடம் வலம்புறமே என்று கூறுகின்றார். மரக்கருணையை கூறிட்டு அடுத்தாக்குல இவ்வளவு ஒரு அழகான விளக்கத்தையும் தந்து விடுகின்றார். பாடல் 5வது பாடலை பார்ப்போம். கொடுமழு விறகினன், விறகினன் திறமையுடையவர். கொடுமழு விறகினன் கொலைமலி சிலையினன் நெடுமதில் சிறுமையின் நிறவ வல்லவன் இடம் படுமணி முத்தமும் பவளமும் மிக சுமந்திடு மணல் அடை கரை இடம் வலம்புறமே. அந்த பெரிய கடற்கரை உடைய இடம் இந்த வலம்புறம் என்று கூறுகின்றார். அடுத்த 6வது பாடல்ல என்ன கூறுகின்றார் என்றால், இறைவன் மதம் பொழிகின்ற நீரை உடைய, மதம் பொழிகின்ற யானை, பெரிய யானை, அதை ஏற்றி உதைத்து அதனுடைய தோலை உரித்து அடையாக அணிந்து கொண்டவர். அவ்வளவு பெரிய திறமை உடையவர், அவ்வளவு வலிமை உடையவர். அவருடைய மரக்கருணை அந்த இடத்துல அவன் எங்க இருக்கின்றான் அப்படின்னா, நிறைய பனை மரங்கள், அதனால அவ்வளவும் பக்கத்துல பக்கத்துல நெருக்கமா இருக்கான். அத்தனை பனை மரங்களும் பக்கத்துல நெருக்கமாக இருக்கு. கயல் மீன்கள் எல்லாம் அந்த இதுல துள்ளி குதிச்சுட்டு இருக்கு. அங்க அடும்பு அப்படின்னு ஒரு கொடி வகையை சொல்லுகின்றார். அடும்பு அப்படிங்கிற கொடி, அதுல ஆங்கிலத்துல அதுக்கு பீச் ப்ளூ பெல் அப்படின்னு போட்டிருக்கான். அது பார்க்கும்போதே நம்ம இப்போ இங்க பாக்குறோம் இல்லையா, வீடுகள்ல சில வீடுகள்ல நான் பார்த்திருக்கேன், ப்ளூ பெல் அப்படிம்பாங்க. அத நல்ல ஒரு கத்திரிப்பூ கலர்ல இருக்கு, அது அந்த மாதிரி இருக்கும், அந்த நீளமா இருக்கும் அந்த பூக்கள். அதே மாதிரி இது கடற்கரை ஓரத்துல மட்டும் வளரக்கூடிய அடும்பு. இவர் கடற்கரை இடத்துல உள்ள கோயில் தானே பேசிட்டு இருக்காரு. அதனால அங்கே வளர்கின்ற மரம், செடி, கொடி அதுக்கு தக்கனவே அதை பத்தியே தான் கரெக்டா நமக்கு எடுத்து கூறிக்கொண்டே இருக்கிறார். அடும்பங்கொடிகள் எல்லாம் கலந்து அந்த இடத்துல இருக்கான். அங்க அலை என்ன செய்யலாம், கொண்டு சங்குகள் எல்லாம் சேர்க்கவில்லையா, வலம்புரி சங்குகள்லாம் இருக்கான், சலம் சங்குகள் எல்லாம் இருக்கான். அந்த சங்குகள் எல்லாம் தன்னுடைய இணையோடு அங்கே பொருந்தி வாழ்கின்ற இடம் என்று கூறுகின்றார். ஏன்னா இனப்பெருக்கம் செய்யக்கூடியவை இந்த சங்கு இனங்கள் எல்லாம். நம்ம முன்னால ஒரு முறை பார்க்கும் பொழுது இதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். 1000 சங்குகள் இருக்கு அப்படின்னா அதுல ஒண்ணுதான் வலம்புரி சங்கா வருமா. எப்பவுமே வலம்புரி சங்கு அப்படின்னு ரொம்ப விசேஷமானதுன்னு நம்ம பேசுவோம் இல்லையா. அந்த 1000 சங்குகள் வந்ததுன்னா அதுல ஒண்ணுதான் வலம்புரியா இருக்குமா. அது மாதிரி 1000 வலம்புரி சங்கு கிடைச்சதுன்னா அதுல ஒண்ணு சலம் சங்கா. அந்த அவ்வளவு சலம் சங்கு ரொம்ப பெருமை வாய்ந்தது அப்படின்னு. இங்கே அந்த சங்குகள் எல்லாம் தன்னோட இணையோடு பொருந்தி வாழ்கின்ற இடம், சேர்கின்ற இடம் இந்த வலம்புறம் என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். கரு கட களிற்று உரி கடவுளது இடம். அதாவது கடவுளது இடம் இருக்கே, அந்த கடவுள் யாரு? கருங்களிற்று உரி, அதை அணிந்திருக்கின்ற கடவுள். அவரது இடம் எது? கயல் நெருங்கிய, கயல் மீன்கள் நெருங்கி காணப்படுகின்ற நெடும் பிணை, பெரிய உயர்ந்த பனைமரங்கள், அடும்பு கொடி, விரவிய, அதெல்லாம் அந்த இடத்துல கலந்து நிக்குது. விரவிய மருங்கொடு, அதுக்கு பக்கத்துல வலம்புரி சலம் மணம் புணர்ந்து இருங்கடல்.
பாடல் அடைகரை இடம் வலம்புறமே என்று இந்த தலத்தின் பெருமையை, இறைவனுடைய பெருமையை சேர்த்து நமக்கு விளக்குகின்றார். தலம் பெருமையுவது இந்த இறைவன் அங்கே எழுந்தருளி இருப்பதனால இல்லையா? அதுக்கு அடுத்தது 7வது பாடல் என்ன கூறுகின்றார் என்றால், அந்த வார்த்தைகள் எல்லாமே எப்படி எப்படி அந்த இடத்தை மாத்தி மாத்தி போட்டு பொருள் கொள்ள வேண்டியது இருக்கு. அந்த பக்கத்துல இருக்கின்ற இடங்கள் எல்லாம் வர்ணித்துக் கொண்டே வந்தார் இல்லையா? இறைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றான் அப்படின்னா, காட்டிலே நடனமாடக்கூடியவனாக இருக்கின்றார். அதுதான் தன்னுடைய அரங்கம் அப்படின்னு எடுத்துக்கொண்டார். அந்த காட்டுல யாரு இருப்பா? என்ன இருக்கும்? நரி இருக்கும் இல்லையா? நரியெல்லாம் விரும்பி காட்டுக்குள்ள இருக்கும். அப்பேற்பட்ட காட்டில இவன் அதைத்தான் தன்னுடைய நடனமாடுகின்ற மேடை மாதிரி நினைத்து நடனமாடி கொண்டிருக்கின்றார். அவன் பக்கத்துல யாழிலே இசை வாசிக்க அதற்கேற்ப நடனமாடுகின்றார். அவனுடைய ஒரு பாகத்திலே இருப்பவள் யாரு? அவளுடைய பின்னல். அந்த பின்னல் எதனால்? அவளுடைய கூந்தல் சுருண்ட கூந்தலாக, பின்னப்பட்ட கூந்தலாக இருக்கின்றது. பின்னி கட்டப்பட்ட கூந்தல். அப்படிப்பட்ட மலைமகள் அவளை தன் ஒரு பாகத்திலே மிகவும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். எரிகின்ற, ஏற்கனவே காட்டுக்குள்ள நடனமாடுறவர் இதுல சொல்லியிருக்காரு. இது 2 பாடல்களுக்கு முன்னால சொன்னாரு, எரியிலே நெருப்பிலே நடமாடக்கூடியவன் என்று. அதைத்தான் இங்கேயும் நினைவுபடுத்துகிறார். எரிகின்ற நெருப்பில் ஆடுபவன் அப்படின்னு. பாடலை பார்ப்போம். நரி புரி, புரி என்றால் புரும்புவது. நரி புரி காடு அரங்கா நடமாடுவர், வரி புரி பாட. யாழிசை அங்க வச்சு, அதாவது நரம்புகள் எல்லாம் சேர்த்து கட்டப்பட்ட யாழ், அதிலே இசைக்கப்பட ஆடுகின்றவன் இறைவன். வரி புரி பாட நின்றாடும் எம்மானிடம் புரி சுரி. புரி என்றால் பின்னப்பட்ட. புரி நம்ம பிரின்னு சொல்லுவோம் தெரியுமா? அந்த பிரியா சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சடம்பு, இந்த கயிறு எல்லாம் இருக்குல்ல, பனை நாரனால கயிறு பிரி அப்படின்னு சொல்லுவோம். அது பிரி இல்லையா? புரி. புரி சுரி என்பது சரி பின்ன சுருண்ட. அப்புறம் வரி என்பது கட்டப்பட்ட. இப்படிப்பட்ட அழகாக பின்னப்பட்ட கட்டப்பட்ட சுருண்ட கூந்தலை உடைய உமையம்மை. புரி சுரி வரி குழல் அறிவை ஓர்பால் மகிழ்ந்து எரியாடிதன். எரிகின்ற நெருப்பு, எரியாடி எரிகின்ற நெருப்பிலே ஆடுகின்ற இறைவன் இருக்கின்ற இடம் வலம்புறமே. நரிபுரி காடரங்கா நடமாடுவர், வரிபுரி பாடம் என்றாடும் எம்மானிடம் புரி சுரி வரிக்குழல் அறிவை ஓர்வால் மகிழ்ந்து எரியாடி தன் இடம் வலம்புறமே என்று 7வது பாடல் கூறுகின்றது. அடுத்து 8வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், அவர் கையிலே ஏந்தி இருக்கின்ற கபாலம் இல்லையா? அந்த கபாலம் முறை நாற்றம் வீசக்கூடியது. ஏன்னா அந்த மேல இருந்த தசையெல்லாம் நீக்கப்பட்டாலும் அது இறந்தவரின் தலையோடு இல்லையா? அது ஒரு முறை நாற்றம் வீசுகின்றது. முறை நாற்றம் அது தசையில எடுத்தாலும் அந்த நாற்றம் எல்லாம் இருக்குங்கிறதுனால பருந்து எல்லாம் சுத்திட்டு வருதாம். அந்த அப்படிப்பட்ட முறை நாற்றம் வீசுகின்ற தலையை தன்னுடைய கலனாக அது தன் கையிலே அதை ஒரு பாத்திரமாக ஏந்தி கொண்டு என்ன செய்கின்றான் என்றால், இறைவன் கங்கையாற்றில் சடையிலே அணிந்திருக்கின்றான். உயர்ந்து காணப்படுகின்ற சடாமுடியோடு இருக்கின்றான். அவன் இருக்கின்ற இடம், அவன் தங்கி இருக்கின்ற இடம் எது அப்படின்னு கேட்டா, திரை அலைகள்லாம் இருக்கே, அப்படி மாறி மாறி அடிக்குதான். அப்படி மாறி அடிக்கக்கூடிய அலைகள் எல்லாம் இருக்கின்ற பெரிய கடற்கரையை உடையது அந்த இடம். கடற்கரை மட்டுமா இருக்கு, வயல்வெளியும் நிறைய இருக்கு. வயல்கள்லயும் அழகு பொருந்திய பொழில்களும் பக்கத்துல இருக்கு. கடற்கரை இருக்கு, பசிய வயல்வெளி இருக்கு, செழிப்பான பொழிலும் இருக்கு. அப்பேற்பட்ட அவன் தன்னுடைய ஏற்றினை உடைய குடியோடு இருக்கின்றான். அவன் இருக்கின்ற இடம் வலம்புறம் என்று கூறுகின்றார். 8வது பாடல் பாரணி.
பாரு பருந்து பாரணி உடைத்தலை கலன் என மருவிய நீரணி நிமிர்சடை முடியினம் நிலவிய மாரணி வருத்திரை வயல் அணிபொழில் அது ஏருடை அடிகள் தம் இடம் வலம்புறமே என்று இறைவனுடைய பெருமையையும் அந்த இடத்தின் தன்மையையும் நமக்கு 8வது பாடல் மூலம் கூறுகின்றார். அடுத்து 9வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், பனை மரங்கள் எல்லாம் அப்படி சடச்சடச்சடான்னு சத்தம் கொடுக்குமா. அது நம்ம பழமொழி நமக்கு தெரியுமா? அதாவது இத நான் பனங்காட்டு நெறி இந்த சலசலப்புக்கு எல்லாம் அஞ்ச மாட்டேன்னு. இந்த பழமொழி நிறைய தடவை நான் எல்லாம் பயன்படுத்தி இருக்கேன். ஆனா அதை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் ஆஹா இது இப்படி இல்ல இருக்கு அப்படின்னு அது அர்த்தமே தெரியாம நான் இதை பயப்பட மாட்டேன்னு சொல்றதுக்காக வேண்டி இதை பயன்படுத்தி இருக்கோம். அது என்ன, அந்த பனை மரத்தடியில நீங்க கொஞ்சம் அதாவது அமைதியான நேரத்துல வேற எந்த சத்தமும் இல்லாம நம்ம மட்டும் தனியா அந்த இடத்துல இருக்கோம்னு வைங்களேன், காற்று ஊடுருவும் பொழுது இந்த பனை ஓலை எல்லாம் ஒரு சத்தம் கொடுக்கும் பாருங்க. இதுல போட்டிருக்காரு இல்லையா சத சதன்னு, அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். கொஞ்சம் பயமா தான் இருக்கும், என்னடா திடீர்னு சத்தம் கேட்க அப்படின்னு இருக்கும். அந்த பனை மரத்தடியிலேயே அந்த காட்டுக்குள்ளேயே வாழற ஒரு நரி சத்தத்துக்கு அஞ்சுமா என்ன? அது எப்பவுமே இதை கேட்டுக்கிட்டே தான் இருக்கும், உயிர் வாழும். அதனால இந்த சாதாரண சத்தத்துக்கெல்லாம் அது பயப்படவே செய்யாது. அதுதான் பனங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது அப்படிங்கிறது. அத இங்க எடுத்து கூறுகின்றார். பனை மரம் சடச்சடான்னு சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்குமா, அதுல இருக்கிற பழங்கள் எல்லாம் கீழே விழுமா. அத 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 அவ்வளவு எந்த கடற்கரையில பெரிய கடற்கரையில அவை அந்த பனம் பழம் எல்லாம் கீழே விழும். அதுக்கப்புறம் வடகம் அப்படிங்கிற சொல்லு இது நமக்கு ஒரு புதிதான ஒரு சொல்லாக எனக்கு பட்டது. மேலாடை, இறைவன் மேலாடை அணிந்து வருகின்றானா. அந்த அழகான மேலாடை அணிந்து பலி தேர்ந்து வருகின்றானா. அவன் அப்படி பலி தேர்ந்து வரும் பொழுது சாம்பலை பூசிக்கொண்டு வருகின்றான். இல்லங்கள் தோறும் ஒவ்வொரு இடத்திலேயே நின்று பலிந்தேர்ந்து வருகின்றான். தன்னுடைய கையிலே கபாலத்தை ஏந்தி கொண்டு வருகின்றான். அந்த இடத்துல அலையெல்லாம் இருக்க அப்படியே மணற்குன்றுகளா இருந்துதான் ஒரு காலத்துல கடற்கரை. அங்க மணற்குன்றுகளா இருந்தது. இந்த அலையெல்லாம் வந்து மோதி அது இப்ப மணற்பரப்பாயிட்டு அப்படின்னு அவரு அது என்ன சொல்ல ஒரு அழகுணர்ச்சியோட நமக்கு விளக்கம் தருகின்றார். அலை மோதிக்கிட்டே இருக்கும்போது அது மணல் அரிக்கத்தானே செய்யும் இல்லையா? அதனால குன்றுகள் எல்லாம் அங்கு மணற்பரப்பாக மாறிவிட்டன என்று விளக்கம் தருகிறார். பாடலை பார்ப்போம். சட சட விடு பிணை பழம்படும் இடம் வகை பட வடகத்தொடு பலி கலந்து உலவிய கடை கடை பலி திரி கபாலிதன், கபாலத்தை கையில ஏந்திய கபாலி, கடை கடை எல்லார் வீட்டு வாசல்லையும் கடை கடை பலி திரி கபாலிதன் இடமது இடிகரை மணல் அடை இடம் வலம்புறமே. மணற்குன்றுகள் இடிந்து மணப்பரப்பாக மாறியது என்று விளக்கம் தருகின்றார். அடுத்து 10வது பாடல்ல என்ன கூறுகின்றார் என்றால், உரியை கையிலே ஏந்தி கொண்டு செல்வார்கள் சமணர்கள் என்று நாம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இதுல அந்த உரி மாதிரி உள்ளத கரகத்தை கையிலே ஏந்தி கொண்டு நடப்பவர்கள் அவர்களோட உரைகள் எல்லாம் இருக்க அது பொய் என்று உணர்ந்து கொள்ளுகின்றார்கள். ஒரு உரையை பொய்ன்னு நம்ம எப்ப தெரிந்து கொள்வோம்? எப்ப மெய் உணர்ந்து கொள்கிறோமோ அப்ப இது பொய் அப்படின்னு நமக்கு பிரித்து அறிய முடியும். மெய்ய மட்டுமே தெரிஞ்சிருந்தா கூட இந்த பொய்யா உரைக்கின்றவர்கள் நம்மிடம் கேட்டால் இன்னும் நல்லா தானே இருக்கு, சரியான கருத்து மாதிரிதானே இருக்குன்னு நினைப்பு வந்துடும். அதனால நமக்கு மெய்யை உணர்த்தும் பொழுதே நம் அருளாளர்கள் எல்லாம் இதற்கு மாறான பொய் இவர்களின் கருத்து அப்படின்னு சேர்த்தேதான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. எதனால மாறானது அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட அருளாளர்கள் இருந்ததன் காரணமாக இவர் கூறுகின்றார், அந்த உரி மாதிரி கையில எடுத்து கொண்டிருக்கின்றவர்கள் அவர்கள் என்ன அவங்க சொல்ற பொருள் எல்லாம் அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அது அவ்வளவு பொய் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்ட மெய்ஞானத்தை உணர்ந்து கொண்டவர்கள் அவர்கள் கூறிய பொய்யான உரையை உணர்ந்து அதை விட்டு விலைக்கு வந்துருவாங்க. விலைக்கு வந்தா எங்க போவாங்க? சுவாமி பாதத்துல விழுந்து அவனுடைய திருநாமத்தை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி
அவனுடைய பெரிய பெருமையை உடைய கழலை வணங்குவார்கள். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, கையிலே கோலை உடைய தண்டி, இவங்கெல்லாம் சிவகணங்களுள் ஒருவராக கூறப்படுபவர்கள். அந்த கணங்களை உடைய தண்டி அவருடைய மற்ற கணங்களோட சேர்ந்து அரகரா அரகரான்னு சத்தம் கொடுக்காங்களாம். இங்க அரவு அப்படின்னு ஒரு சொல் வருது. அரவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. பொதுவா அரவுன்னு பாம்புன்னு தான் நமக்கு நினைவு போகும். ஆனாலும் அரவமே இல்லாம வரிய, அதாவது சத்தமே இல்லாம வரியங்கிறதுக்கு பேசுவாங்க. அந்த அரவம் சத்தம், அவங்க எல்லாரும் அரகரா அரகரா அரகரான்னு சொல்ற சத்தம் எல்லா இடத்துலயும் கேக்குதான். அதுவும் எங்க சுவாமிய பார்க்க அவங்க பாறாங்களா. சுவாமி 8 திசையிலயும் நிறைஞ்சிருக்காரு. அதனால இவங்க எங்கிருந்து பாடுனாலும் சுவாமி காதுல விழுந்துரும். 8 திசையில இருந்து இந்த அரகரான சவுண்டு கேக்கு. அந்த சுவாமி 8 திசையிலையும் நிறைந்து காணப்படுகிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு அவர்கள் இதுல இந்த பாடல் நமக்கு உணர்த்துகின்ற கருத்து பொய்ய எதுங்கிறதையும் உணர்ந்து கொள்ளணும். அப்பதான் அதை விலக்கி விட்டு மெய்யான கருத்துக்களை மட்டும் நாம் ஏற்றுக்கொள்வோம். ஏற்றுக்கொண்டாதான் சுவாமி பாதத்துல போய் சேருவோம். அப்படி அவன் பாதத்தை வணங்க தொடங்கிய பிறகு சிவகணங்களில் உண்டாகிற வாய்ப்பு கூட நமக்கு கிடைக்கிறது ஒரு சாத்தியமாகும். பாடலை பார்ப்போம். குட்டிகை தடப்பினில் விடக்கினை ஒழித்தவர். விடக்கு என்பது இங்கே உணவு. அவர்கள் சமணர்கள் ஊனை ஒழித்தவர்கள். அந்த இப்போ உள்ள புதுமைவாதிகள்லாம் சொல்றாங்கல்ல, சைவ உணவு பழக்கம் அப்படிங்கிறது சமணர்களுடைய பழக்கம் அப்படின்னு. இது ஏன் வித்தியாசப்படுத்தி சொல்றாருன்னா, பௌத்தர்கள் ஊன் உண்பவர்கள், அதனாலதான் இவர்கள் ஊனை ஒழித்தவர்கள், விடக்கினை ஒழித்தவர் அப்படின்னு சமணர்களை சிறப்பித்து நமக்கு அடையாளம் காட்டுகிறார். குண்டிகை படப்பினில் விடக்கினை ஒழித்தவர், கண்டவர் கண்டு அடி வீழ்ந்தவர், கடை கடல். அப்படி கண்டவர்கள் அப்படியே கண்டவுடன் சுவாமி பாதத்துல விழுந்தாங்க. வீழ்ந்தவர் கனைக்கழல், தண்டுடை தண்டிதன் இனமுடை. தண்டி முதலான கணங்கள், அவர்களுடைய இனங்கள் இருக்கே பெரிய கூட்டம், அவங்களோட இனத்தோட சேர்ந்து அரவுடன் அரகராங்கிற ஒலியோட எண் திசைக்கு ஒரு சுடர், 8 திசைகளும் ஒளி வீசக்கூடிய சுவாமி, எண் திசைக்கு ஒரு சுடர் இடம் வலம் புறமே என்று கூறுகின்றார். இப்படி அழகா நமக்கு விதந்து எதை நம்பணும் எதை நம்பக்கூடாதுங்கிறத அருளாளர்கள் உணர்த்துவதற்கு தயாரா இருக்காங்க. நாம தான் அவங்க கிட்ட போய் அதெல்லாம் படித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து 11வது பாடல் பதிக பலன் சொல்லுகின்ற பாடலாக இருக்கின்றது. எந்த ஊர்ல பாடினது? வரும் கலமும் பல பேணுதல் கருங்கடல் இருங்குல பிறப்பர் தம் இடம் பலம்புறத்தினை. அந்த இருங்குலம் அப்படிங்கிறது மிகவும் பழமை வாய்ந்த போற்றுதற்கு உரிய உயர்ந்த குடி. அப்பேற்பட்ட குடியிலே பிறந்தவர்கள். அவர்கள் இருக்கின்ற இடம் எது? பலம்புறம். வருங்கலமும், நிறைய கலங்கள் அந்த கடற்கரையில வருது, கலங்கள் எல்லாம் வருது, அதையெல்லாம் பேணி கொண்டு இருக்கின்றார்கள் அந்த கடற்கரையில வாழ்கின்றவர்கள். வருங்கலமும் பல பேணுதல் கருங்கடல் இருங்குல பிறப்பர் தம் இடம் வலம்புறத்தினை. யார் பாடியிருக்கா? அருங்குலத்து அருந்தமிழ் ஊரன் வன் தொண்டன். எல்லா மிகவும் உயர்வான குலத்திலே தோன்றி நல்ல அருமையான தமிழ் பாடல்களை எல்லாம் பாடிக்கொண்டிருக்கின்ற யாரு? நாவலாரூரன். வன் தொண்டன் என்று அந்த பெயரை சேர்த்து சொல்றாரு இதுல. வன் தொண்டன் சொல்லிய இந்த 10 பாடல்களும் பெருங்குலத்தவரது. சும்மா தனியா உட்கார்ந்து படிக்காதீங்க. பெருங்குலத்தவர் யாரு? அடியார் பெருமக்கள் அத்தனை பேரும். ஏன்னா சார்ந்ததன் வண்ணமும் தன்மை இல்லையா உயிர். அப்படி பெருங்குலத்தவரோட சேர்ந்துட்டோம்னா நமக்கு நிச்சயமாக வழிமாறி போக மாட்டோம். அப்படி பெருங்குலத்தவரோடு பிதற்றுதல் பெருமையே. அது அப்படியே சுவாமி பிதற்றுதல்ங்கிறது நம்ம இப்போதைக்கு நம்ம சொல்ற பிதற்றுதல்ங்கிறது பொருளற்ற வார்த்தைகளை சொல்றது. ஆனா இங்க பிதற்றுதல்ங்கிறது திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருத்தல். அடியார் கூட்டத்தோடு இருக்கும்போது இதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். அதனால அவர் பிதற்றிக்கொண்டே இருந்தால் அதன் மூலம் பெருமை அடைவார்கள். அது பெருமையை தரும் இறைவனை துதித்துக் கொண்டே இருப்பது என்று கூறி இந்த பதிகத்தின் பலனை இந்த பாடல்ல கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். வருங்கலமும் பல பேணுதல் கருங்கடல் இருங்குல பிறப்பர் தம்மிடம்
வலம்புறத்தினை அருங்குல அருங்குலத்து அருந்தமிழ் ஊரன் வன்தொண்டன் சொல் பெரும் குலத்தவரோடு பிதற்றுதல் பெருமையே என்று இந்த பாடல்களை கூறுவதே நமக்கு பெருமையை தரும் என்று இந்த பதிகத்தை நமக்கு அருளி செய்கின்றார். இந்த வகையில் இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். அருள்நிறை வலம்புரிநாதர் திருவடிகள் போற்றி போற்றி, அருள்நிறை வடுவகிர் கண்ணி அம்மை திருவடிகள் போற்றி போற்றி. ஆதி வாழிய அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழிய, புண்ணியர் வாழிய, நீதி வாழிய, நீழ்புவி வாழிய, கோதில் செய்வ குலமிக வாழிய. திருச்சிற்றம்பலம்.